வணக்கம், வாழ்க நலம். எஸ்பிஎம் ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அதாவது இன்றைக்கு கஷ்டம், குடும்ப கஷ்டங்கள் நீங்க என்னென்ன பரிகாரங்கள், கஷ்டம் நீங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது இன்னைக்கு பொதுவாகவே இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். சிறப்பான நாள்னா வளர்பிறை, பிரதோஷம், புதன்கிழமை. இன்றைய தினம் நீங்கள் அருகில் உள்ள சிவன் கோயில் சென்று வில்வ இலை பறித்து கொண்டு, வில்வ இலை கொண்டு சிவன் கோயில் உள்ள கொடிமரம் அடிவாரத்தில் வைத்து, இல்லை நந்தி முன்னால் வைத்து வணங்கினீர்களானால் உங்களது குடும்ப கஷ்டம், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் அத்தனையும் நீங்கும். இன்றைய தினம் ஒரு அருமையான இந்த நாளை பயன்படுத்தி இதை நீங்கள் கடைபிடித்தீங்கனால் குடும்ப கஷ்டங்கள் நீங்கும். அதே மாதிரி ஒன்றுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள். இப்போ கண் திருஷ்டி போகணுமா, அதுக்கு நீங்கள் வீட்டில் நல்லா பூஜை ரூமில் உப்பு, மிளகு, உப்பு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும். அதில் மிளகு தூவி விட்டு அதில் ஏலக்காய், அதில் ஒரு பச்சை கற்பூரம் வைத்து வழிபட்டேறினால் கண் திருஷ்டி விலகும், பண கஷ்டம் நீங்கும், வீட்டில் ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அதே மாதிரி பணம் வைக்கும் இடத்தில் பட்டை, கிராம்பு வைக்கலாம். இல்லைன்னா வசம்பு வாங்கி ஒரு 100 ரூபா அதை சுற்றி ஒரு பேப்பரில் சுற்றி ஒரு டப்பாவில் வச்சு அதுக்கு மேலே உப்பு, கல் உப்பு போட்டு அதில் 2 ஏலக்காய் வச்சு பச்சை கற்பூரம் வச்சு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சீங்கன்னா பண ஈர்ப்பு, பண கஷ்டம் நீங்கும். இதே மாதிரி அதை கடைபிடித்தால் வீட்டில் ரொம்ப மன கஷ்டம், கண் திருஷ்டி போகணும்னா ஒரு செம்பு, நிறசெம்பு தண்ணியில் குடித்தபடி உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, வால்மிளகு போட்டு 9 வால்மிளகு போட்டு நைட்டு வச்சிடணும். நைட்டு வச்சுட்டு காலையில், மறுநாள் காலையில் 5 மணிக்கு யார் எந்திரிக்கும்னா அந்த தண்ணியை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் கங்கையில் விட்டுறணும். விட்டீங்கன்னா வீட்டில் உள்ள கண் திருஷ்டி, மன கஷ்டம் இதெல்லாம் விலகும். இதை மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. இல்லைன்னா பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டில் பச்சரிசி எதுக்குன்னா பண கஷ்டம், தொழில் நடக்கலை, ரொம்ப முடக்கமாக இருக்குது, தொழில் நடக்கணும் அப்படின்னா பச்சரிசி ஒரு தட்டில், அதில் 6 மிளகு, 6 ஏலக்காய் வைத்து நடுவில் ஒரு கற்பூரம் வைத்து பூஜை ரூமில் வைத்து ஒரு முதல் நாள் நைட்டு எத்தனை மணிக்கு வைக்கிறீங்களோ, இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் 6 மணிக்கு அதை எடுத்துடணும். எடுத்து கங்கையில் விட்டுறணும். இந்த மாதிரி வழிபட்டால் இந்த தொழில் முடக்கங்கள் விலகும். லட்சுமி கடாட்சம் வீட்டில் ரொம்ப மூதேவியாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா, லட்சுமி வீட்டில் தங்கணும் அப்படின்னா அதற்கு வெத்தலை, 7 வெத்தலை காம்பை கிள்ளி 7 வெத்தலையை ரவுண்டாக வச்சு 7 வெத்தலையும் 7 கிராம், ஒரு வெத்தலைக்கு ஒவ்வொரு கிராம், ஒவ்வொரு ஏலக்காய், நடுவில் நெய் விளக்கு வைத்து உங்கள் வீட்டில் நைட்டு 12 மணிக்கு, வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு இதை வைத்து வழிபட்டீர்களானால் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சியம்
தங்கும், பண வரவு வரும், தொழில் நல்லா அமோகமாக நடக்கும், மன கஷ்டங்கள் நீங்கும். இந்த மாதிரி மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், குடும்பத்தில் கஷ்ட நிஷ்டங்கள்லாம் நீங்கி அமோகமாக நல்ல வாழ்வதற்கு இந்த சிறிய வழிமுறைகள் தான். இதுக்கு அதிகம் செலவு பண்ண போகிறதில்ல. நீங்கள் சிம்பிளாக ஒரு 50-100 இந்த வேலைகள்லாம் இதுக்கு போய் நீங்கள் ஒரு மாந்திரிகிட்ட போய் 5000-10,000 கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு 100 வச்சு உங்கள் குடும்பத்தில் நீங்களே இதை செஞ்சீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும். வீட்டு வாசலில் டெய்லி தொளிக்கிறீங்க, மஞ்சள் பொடி கலந்து தொளிச்சு பாருங்கள். வாசல் தொளிக்கிறது மஞ்சள் பொடி தொளித்து, வெள்ளி செவ்வாய்க்கு எக்காரணத்தை கொண்டும் வாசலில் மஞ்சள் பொடி தொளிக்க. எலுமிச்சம்பழத்தை 2 அறுத்து குங்குமத்தை வச்சு வாசலில் வைங்க. வெள்ளி செவ்வாய்க்கு வச்சே இருக்கனால கண் திஷ்டி விலகும், வீட்டில் கஷ்டங்கள் நீங்கும். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒன்றா நீங்கள் டெய்லி ஒன்று செய்யுங்க. டெய்லி ஒரு வாரத்துக்கு நான் சொன்னதை டெய்லி ஒன்றை செஞ்சு கடைபிடித்தீர்களானால் 7 நாள் தான், ஒரு வாரம் கூட 2 நாள், 9 நாள் தொடர்ச்சியாக செய்யுங்க. 9 நாளுக்கு அப்புறம் பாருங்கள், உங்கள் குடும்பம் எல்லா கஷ்டமும் நீங்கி நல்லா இருக்கும், சந்தோஷமாக வாழ்வீர்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து வழிபடுங்கள். குலதெய்வத்தை எக்காரணத்தை கொண்டும் குலதெய்வ வழிபாடு முக்கியம். உங்கள் வீட்டில் குலதெய்வ வாசம் இருந்தால்தான் இத்தனையும் நடக்கும். குலதெய்வ வழிபாடு முக்கியம். நீங்கள் குலதெய்வ கோயிலில் போய் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும். பண்ணாதான் நீங்கள் எத்தனை வேணுனாலும் மற்ற தெய்வங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அந்த தெய்வ துணை உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா தெய்வத்துணை நம்ம இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் ஒன்றும் நடக்கலையே. குலதெய்வம் நமக்கு உறுதுணையாக இருக்கணும். இருந்தால் வீட்டில் கெவிலி அடிக்கும். குலதெய்வம் வீட்டில் இருக்குன்னு எப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஈசான மூலையில் கெவிலி அடிக்கும். நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா கேள்வி அப்படி, அப்போ குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் பாருங்கள் லட்சுமி கடாட்சியமாக இருக்கும். எல்லா தெய்வமும் உள்ள நம்ம குடும்பத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். குலதெய்வம் அனுபவித்தால்தான், உங்கள் குலதெய்வம் அனுபவித்தால்தான் மற்ற தெய்வங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். இல்லைன்னா வராது. குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ள குலதெய்வம் வரணும். குலதெய்வம் வர்றதுக்கு என்ன வழிமுறையோ அதை செய்யணும். குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் கெவிலி அடிக்கலை, வீட்டில் குலதெய்வம் இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு மஞ்சள் துணியில் வீட்டில் கல் உப்பு இருக்கும், பிடிச்ச ஓடி எடுத்து ஒரு மூலையில் வச்சு முடிஞ்சுக்கோங்க. ஒரு பிடிச்ச ஓடி பச்சரிசி, வீட்டில் நம்ம டெய்லி சோறு பொங்கும் பாருங்க, அந்த அரிசி பிடிச்ச ஓடி இன்னொரு மூலையில் வச்சு முடிஞ்சு அப்படியே கொண்டு போய் குலதெய்வம் கோயிலில் போய் காலில் வச்சு வேண்டி மனசார வேண்டணும். வேண்டி ஒரு சொட்டு தண்ணீரை வச்சு அங்கே ஒரு 3 மணி நேரம் உட்காந்துருங்க. கோயிலில் உட்காந்துட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு பூஜை ரூமில் வைங்க. எடுத்துகிட்டு வரையில் எங்கேயும் வைக்கக்கூடாது. நேராக பூஜை ரூமில் வச்சுட்டீங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடையே வந்துடும். வந்துச்சுன்னா 3 நாளைக்கு உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும். 3 நாளைக்கு உங்கள் வீட்டில் வாசம், தெய்வ வாசம் அப்படி இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். மற்ற நாள்களை விட இந்த 3 நாள் நல்ல வாசம் இருக்கும். நீங்கள் 3 நாளைக்கு வீட்டில் கவிச்சியோ மற்ற எதுவுமே பழங்கக்கூடாது. சுத்தமாக இருக்கும். அந்த 3 நாளைக்கு நல்லா மஞ்சள் தண்ணி வாசலில் தெளித்து விடணும், வீட்டுக்குள்ளே தெளிச்சு விடணும். கோமியம் கிடைச்சால் தொளிக்கலாம், பன்னீர் கிடைச்சால் வீட்டில் தெளிச்சு விடுங்க. குலதெய்வம் வீட்டில் ஒரு 3 நாளைக்கு இருந்தால் 3ஆவது நாளுக்கு பிறகு நீங்கள் அந்த வீட்டில் உள்ள எல்லா கஷ்டமும் நீங்கிறோம். குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டாலே மற்ற எல்லா தெய்வமும் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது செவி சாய்க்கும். மனதார வேண்டணும். எந்த தெய்வத்தை வேண்டுனாலும் மனதார வேண்டி, எனக்கு இது நடக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி மனதார வேண்டி ஒரு சொட்டு கண்ணீரை வடித்து என்ன அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அத்தனையும் தீரும். இந்த பரிகாரங்களை கரெக்டாக செய்யணும். நான் சொல்கிற பரிகாரம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு பரிகாரம். பண கஷ்டத்துக்கு இந்த மாதிரி கிராமம் வைக்கலாம், ரூபா வைக்கிற இடத்துல வசம் வச்சு இந்த ரூபா சொன்னாலும் அது வைக்கலாம். ஏலக்காய், கல் உப்பு எக்காரணத்தை கொண்டு வீட்டில் வைக்கணும் சாமி.
கல் உப்பு எக்காரணத்தை கொண்டு பணம் பழங்குற இடத்துல ஒரு கிண்ணத்தில் வச்சு ஆகணும். அதில் ஒரு பச்சை கருப்பத்தை வச்சு மற்ற எது வைக்கல இல்லையா கல் உப்பு மெயினாக வச்சாகணும். வச்சிங்கன்னா அது லட்சுமி கடாட்சியம், கண்டிப்பாக பணம் ஈர்ப்பு நடக்கும். இந்த மாதிரி வைக்கலாம். தொழிலுக்கு நான் சொன்ன மாதிரி அதை கடைப்பிடிங்க. ஒன்றுக்கும் ஒவ்வொரு இதுகள் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இந்த செம்பில் நான் சொன்ன பாருங்கள், செம்பில் உப்பை போட்டு மஞ்சள் பொடி போட்டு வால்மிளகை போட்டு நைட்டு ஃபுல்லாக வீட்டு வாசல் நைட்டு காலில் வச்சுட்டு மறுநாள் தூக்கி ஊற்றுங்க. அந்த வாரம் முழுக்க உள்ள உங்கள் வீட்டில் உள்ள கந்திஷ்டியும் கஷ்டம் என்ன கஷ்டம் இருந்தாலும் விலகும். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அதை கடைப்பிடிங்க. அப்படி இல்லைன்னா அந்த வெத்தலை பரிகாரம் செய்யுங்க. இந்த மாதிரி பரிகாரத்தில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குடும்ப கஷ்டம் விலகும். வாரத்தில் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேண்டும். குலதெய்வ வழிபாடு முக்கியம். அதையும் நீங்கள் கடைபிடித்தீங்கனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்ட நஷ்டம் எல்லா கஷ்டமும் நீங்கும். சகல கஷ்டமும் நீங்கும். தொழில் கஷ்டம், தொழில் முடக்கம் எல்லாம் விலகும். பண கஷ்டம் விலகும், மன கஷ்டம் விலகும். அத்தனை விலகி நல்ல ஆரோக்கியமான வாழ்வாழ நான் சொல்வேன். இந்த சின்ன சின்ன வழிமுறைகள் தான். இதை கடைபிடிங்க, நல்லா இருக்கும் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.